இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் ரேவதி, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி. உன்னை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கேன்டி. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட், லாயரா இருக்காரு. ஹலோ. வணக்கம். நீ இன்னும் உன் ஹஸ்பண்ட அறிமுகப்படுத்தலையே, எங்க உன் ஹஸ்பண்ட்? இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட், பேரு ராஜா. ரேவதி, இவர்தான் உன் ஹஸ்பண்டா? நிஜமாதான் சொல்றியா? ஆமா, இவர்தான் என் ஹஸ்பண்ட். ஏன் டவுட்டா கேக்குற? நாங்க எல்லாரும் இவரை டிரைவர்னு நினைச்சிட்டோம். உன் ஸ்டேட்டஸுக்கு இவர் உன் ஹஸ்பண்டா இருப்பாரு நாங்க நினைக்கவே இல்ல. சார் என்ன படிச்சிருக்காரு? கார் ஓட்ட தெரிஞ்ச அளவுக்கு படிச்சிருப்பாரு. ரேவதி, ரேவதி, இவதான் என்னோட குழந்தை. இவளுக்கு தான் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போறோம். ஹாய், உன் பேர் என்ன குட்டி? My name is Janani. நைஸ் நேம். ஹாப்பி பர்த்டே. ஆண்டி, நான் மெகந்தி வச்சிருக்கேன். கை கொடுக்க முடியாது. Thank you ஆண்டி. ஏய் வாங்க போலாம். ரேவதி, காலேஜில் படிக்கிறப்ப உன் ஹஸ்பண்டா வரவரு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் சும்மா அளந்து விடுவ. இப்ப என்னடானா ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. ரேவதி, உன் பாடு ஜாலிதான். எங்க போனாலும் நீ டிரைவ் பண்ண தேவையில்ல. உன் டிரைவர் ஹஸ்பண்டே கார் ஓட்டுவாரு. நீ ஜாலியா உட்காந்துட்டு போகலாம். ஜூஸ் எடுத்துக்கங்க சார். ஏய், ஜூஸ் குடுக்கறம்மா, இங்க வா. அவருக்கு எதுக்கு ஸ்ட்ரா போட்டு குடுக்கற? அவரு கிராமத்துக்காரரு, அப்படியே தூக்கி குடிச்சிடுவாரு. ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அவருக்கு எதுக்கு ஸ்ட்ரா? எல்லாரும் நிறுத்துறீங்களா? ஏய் வாங்க போலாம். ரேவதி, இரு. இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், அதுக்குள்ள போலான்னு சொல்றேன். வந்துட்டோம்ல, ஃபங்க்ஷன் முடியட்டும், அப்புறம் போலாம். என்னால முடியாது ராஜா. உன்னை எல்லாரும் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? வா போலாம். சொன்னா கேளு ரேவதி. ஏய், என்னடி அதுக்குள்ள போறங்கற? இருந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு போலாம்ல. ஹே, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் மாறி மாறி அவரை இன்சல்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச நாகரிகமா? நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டைலா இங்கிலீஷ் பேசினா அதான் நாகரிகம்னு நினைக்கிறீங்களா? முதல்ல மனுஷங்க எல்லாரையும் மதிக்க கத்துக்கங்க. அதுதான் நாகரிகம். இவரு வேட்டி சட்டை போட்டிருக்கிறதுனால சீப்பா பிஹேவ் பண்ணுவீங்களா? நீட்டா ட்ரெஸ் பண்ணிருந்தா அதுதான் பெரிய நாகரிகம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? மத்தவங்கள கேவலமா? நீங்க எல்லாரும் இவரை இவ்ளோ கிண்டல் பண்றீங்களே, ஆனா அவரு எதுவும் பேசாம கோபப்படாம இருக்காரு. குணத்துல நீங்க பெரியவங்களா இல்ல அவரு பெரியவரா? படிச்சா மட்டும் பத்தாது, எல்லாரையும் சமமா மதிக்க கத்துக்கணும். இல்லனா நீங்களும் முட்டாளுங்க தான். அந்த படிப்பால எந்த பிரயோஜனமும் இல்ல. இவரை பத்தி உங்களுக்கு என்ன முழுசா தெரியும்? இனிமே இவரை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பார்த்து நடந்துக்கங்க. சாரி ரேவதி, தெரியாம பேசிட்டோம், என்ன மன்னிச்சிடு. இனிமே அப்படி நடக்காது. என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? இவர்கிட்ட கேளுங்க. இவர்தான் உங்களை மன்னிக்கணும். சாரி சார், எங்களை மன்னிச்சிடுங்க. தெரியாம தப்பு நடந்து போச்சு.
சாரி சார், எங்களை மன்னிச்சிடுங்க. சார் சாரி சார். இல்ல பரவாயில்லைங்க, விடுங்க, அதை பத்தி பேச வேண்டாம். ரேவதி, கேக் கட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியா? ஏன் இன்னும் கோவமாவே இருக்க? மனசு ஆறல ராஜா. உன்னை பத்தி உங்களுக்குலாம் என்ன தெரியும்? உன்னை தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டோமோன்னு கில்ட்டியா இருக்கு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. போலான்னு சொன்னா நீ தான் கேட்க மாட்டே. விடு, இதான் எல்லாம் சாரி கேட்டாங்களா, இது பெருசுப்படுத்த வேண்டாம். விஜய், எங்க ஜனனி? எங்கன்னு தெரியலங்க. இவங்களோட தான் விளையாடிட்டு இருந்தா. இப்ப கேட்டா தெரியலன்னு சொல்றாங்க. என்னடி குழந்தைய காணோம் இவ்வளவு அலட்சியமா சொல்ற? அவ எங்க போறா, என்ன பண்றாங்க, அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டாமா? குழந்தைங்களோட தானே விளையாடிட்டு இருக்கான்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேங்க. என்ன இப்படி குழந்தை சொல்றாங்க? காணுமாமே. ஐயோ, குழந்தைய என்ன இப்படி சொல்றாங்க? ரேவதி, குழந்தைய காணும் ரேவதி. பயப்படாதீங்க, எங்கேயும் போயிருக்க மாட்டா. இங்க எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா, தேடி பார்க்கலாம். ம், வா வா. இது குழந்தை எங்க போயிருக்கோம்? எங்க போயிருக்கோம் குழந்தை? ஜனனி, என்னங்க பண்றது? குழந்தை வேற காணோன்றாங்க. சரி வா, நாம தேடலாம். வாங்க போய் தேடலாம். சரி வா, போ வா. சரி வாங்க தேடி பாப்போம். ஜனனி, 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 எங்கம்மா இருக்க? ஜனனி, எங்கடா போயிட்ட? அம்மா கூப்பிடுறேன்ல. ஜனனி. விஜய், ஜனனி கிடைச்சிருவா. எங்க போயிருக்க மாட்டா. அவ இங்கதான் இருப்பா. கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலைப்படாத. ஜனனி. ஹாப்பி ஆண்டி, பர்த்டே. நான் மெஹந்தி வச்சிருக்கேன், கை கொடுக்க முடியாது. தேங்க்யூ ஆண்டி. ஏய் ஜனனி, ஜனனி, இங்க பாரு ஜனனி.